அனைவருக்கும் வணக்கம். நாடக தலைப்பு எண்ணங்கள் அழகானால். நம் அன்றாட வாழ்வில் நாம் எத்தனையோ நிகழ்வுகளை கடந்து செல்கிறோம். சில நிகழ்வுகள் நம்மை பாதிக்கின்றன, சில நிகழ்வுகள் நம்மை மீண்டும் மீண்டும் நினைக்க வைக்கின்றன, சில நிகழ்வுகள் நம் மனதில் தங்குவதில்லை, சில நிகழ்வுகள் நம் மனதை விட்டு நீங்குவதில்லை. இன்று நாம் மேடையில் காணும் நிகழ்வு நம்மில் எத்தகைய நிகழ்வினை உருவாக்கும் என காட்சிகளுடன் நம் எண்ணங்கள் நகரட்டும், காண்பவை நம் இதயத்தில் பதியட்டும். நாடக கதை மாந்தர்கள்: அப்பா ராஜசேகர், அம்மா சுகந்தி, மகன் ராஜா, மகள் வினோதா, தனசெல்வி. நண்பர்கள்: டேவிட், அமீர். உறுப்பினர்கள்: ராஜசேகர், சுகந்தி, மகன் ராஜா, மகள் வினோதா, தனசெல்வி. வினோதா, வினோதா, எங்க போனா இவ? ஏ வினோதா, ஏமா கத்துறீங்க? உன்னை கூப்பிடுறது கத்துற மாதிரி இருக்கா? இருக்கும் இருக்கும். 4 எழுத்து படிச்சாலே இந்த பிள்ளைங்க பெத்தவங்களை மதிக்கிறதே இல்லை. ஏமா கூப்பிட்டது கேட்கல, நீங்க சத்தமா கத்துனது வந்தேன். சத்தம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால ஏன் கத்துறீங்கன்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் போய் மதிக்கலன்னு எல்லாம் பேசுறீங்க. அந்த மனுஷன் வரட்டும். எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். கட்டுனதால பிரச்சனை, பெத்ததால பிரச்சனை. எது சொல்றத கேக்குது? இப்போ யார் சொல்றது கேட்கல? அம்மா இன்டைரக்டா பேசுறது புரியலையாப்பா? உங்க அம்மா டைரக்டா பேசினாலே புரியாது, இதுல இன்டைரக்ட் வரையா? உனக்கு புரிஞ்சா சொல்லுப்பா. அப்பாவும் பிள்ளைங்களும் பேசுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ராஜா நீ சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா. போன வாரம் தங்கராஜ் அண்ணன் பையனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கேட்டதும் கொடுத்தத அம்மா கிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காங்கப்பா. போட்டு கொடுக்குறதுன்னா என்னப்பா? நீங்கள் என்னப்பா 2026 வந்து போட்டு கொடுக்கறதுக்கு விளக்கம் கேட்குறீங்க? ஏன்பா இதுவே தெரியலனா இன்னும் எத்தனை இருக்கு வச்சு செய்யறது, கழுவி கழுவி ஊத்துறது, போக விட்டு புறமண்டையில் அடிக்கிறது, இப்படி எத்தனையோ. ஏய் நீ சும்மா இருக்க மாட்ட? அது சரிப்பா, உதவி செஞ்சது தப்பா? அப்பா நாங்கள் உங்களை தப்புன்னு சொல்லலை. அம்மாவுக்கு சாவி கொடுத்தது யாருன்னா? ஐயோ அப்பா, தனசெல்வியத்தை வருது. அண்ணே அது தனசெல்வி இல்ல, கோல் செல்வி. ஐயையோ வைப்ரேஷன் வராங்களே. அப்பா நாங்க வரோம். காஃபி வேணாமா? 3 டம்ளரையும் தனசெல்வியத்தை குதிக்க சொல்லுங்க. குதிச்சுட்டு தெம்பா பேசலாம். 2 இடம் வீடு. உறுப்பினர்கள்: ராஜசேகர், சுகந்தி, தனசெல்வி. காஃபி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்க போனாங்க ராஜாவும் வினோதாவும்? உங்களுக்காவது காஃபி வேணுமா வேணாமா? குடுமா, குடிச்சிட்டு கிளம்புறேன். நீங்க எங்க கிளம்புறீங்க? வெளியில வேலை இருக்குமா? இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்புறதுக்குள்ள எல்லாம் சிட்டா பறந்துடுறாங்க. என்ன சுகந்தி, என்ன சுகந்தி, கையில காஃபி டம்ளரோட புலம்பிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது? வாங்க தனோக்கா, என் வயிற்றுச்சல யார்கிட்ட சொல்லி புலம்புறது? ஏன் சுகந்தி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமா? இன்னாக்கா, காஃபி குடிச்சிட்டே பேசுங்க.
ஏன் சுகந்தி, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. என்னக்கா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பணம் மரத்தில் காய்க்குதா இல்லை வயலில் விளையுதா? உங்கள் வீட்டுக்காரர் யார் உதவின்னு கேட்டாலும் கொடுத்துட்றாரு. ஒரு அளவு வேணா. போன வாரம் தங்கராஜனுக்கு பணம், இந்த வாரம் மாடசாமி மகளுக்கு. என்னத்த சொல்கிறது? நான் சொன்னா யாருக்கா கேட்குறா? இந்த வீட்டில் பெருசு சிறுசு எல்லாம் சரியா இருக்கு. அந்த மனுஷன் எதையும் சொல்லவே மாட்டார். கேட்டா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதான். அது சரி, கைக்கே தெரியக்கூடாதுன்றப்ப உனக்கு எப்படி தெரியும்? இல்லை சொல்ல தான் போகிறாங்களா? சரியா சொன்னீங்கக்கா. மூணு நாளைக்கு முன்னாடி ஜிஹெச் பக்கமாக போனேன். ஏங்கா உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை சுகந்தி, ரத்த தான முகாம் நடக்குதுன்னு வந்தவங்க யாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்க போனா. என்னக்கா சொல்லுங்க. உன் மகன் ஆம்பளைங்க பக்கத்துல இருந்து கையை மடக்கிட்டு வாரான். உன் பொண்ணு பொம்பளைங்க பக்கத்துல இருந்து கையை மடக்கிட்டு வாரா. 2 பேரும் ரத்த தானம் பண்ணிட்டு வராங்களாம். ஏற்கனவே பண்ணுற தானமெல்லாம் பத்தாது, இதுல ரத்த தானம் வேறையா? இன்னைக்கு வரட்டும் ரெண்டும். சரி சுகந்தி, நான் கிளம்புறேன். 2 தக்காளி கொடு. அப்படியே ராணி வீட்டில் 2 கத்திரிக்காயை பறிச்சுட்டு போகிறேன் சமைக்க. நான் காலையிலேயே சமைச்சிட்டேன்க்கா, சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம் சுகந்தி, நீ கொடுத்த காஃபியே போதும். நான் ராணிகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போகிறேன். வரேன் சுகந்தி. சரிங்கக்கா. இன்னைக்கு எல்லாரும் வரட்டும், அப்புறமா இருக்கு. ஆள் ஆளுக்கு தானம் பண்ண யார் அப்ப வீட்டு சொத்து இது? நகை விற்கிற விலைக்கு வாங்கி சேர்க்க வேணாமா? இடம் விற்கிற விலைக்கு என்ன பண்ணுறது? இங்கே நான் ஒருத்தி மட்டும்தான் கவலைப்படணும். ஒருவராக வீட்டிற்குள் நுழைதல். என்ன வாழு போய் கத்தி வந்து டும் டும்ன்ற மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வரீங்க? என்ன சமாச்சாரம்? அம்மா தாயே, என் சம்சாரமே, ஒரு சமாச்சாரமும் இல்லை. அவர் வேலை முடிஞ்சிச்சு. ராஜா என்ன பைக்கில் கூட்டிகிட்டு வந்தான், வினோதா ஸ்கூட்டியில் வந்துச்சு. வர்ற வழியில் 3 பேர் ஒன்று சேர்ந்ததால் சேர்ந்து வந்தோம். இது ஒரு பிரச்சனையா? 3 பேரும் ஒன்றா வந்தது பிரச்சனை இல்லை, 3 பேரும் பண்ணுற காரியம்தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஏன் உங்கள் அருமை அக்கா தனசெல்வி இன்னைக்கு என்ன பற்ற வச்சாங்க? இல்லை ஏற்கனவே பற்றினதில் ஊற்றுனது பெட்ரோலா டீசலா? பாய மூடுடா. பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசாத. யார் பெரியவங்க? அடுத்த வீட்டு விஷயங்கள் தலையிட்டு நித்தம் ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு போறதா? இன்னைக்கு அந்த புண்ணியவதி வனதேவதை என்ன சொல்லிட்டு போனாங்க? சொல்லு சுகந்தி, பிள்ளைங்க கேட்குதுல? சொல்கிறேன், எனக்கு என்ன பயம்? இந்த 2ம் போய் ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்குதுங்களாம், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். எவ்வளவு திமிரு! இதுக்கு திமிரெல்லாம் வேணாம், உடம்புல ரத்தம் இருந்தால் போதும். பார்த்தீங்களா, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான். மதிக்குதுங்களா? இதில் மதிக்கிறதுக்கும் மதிக்காததுக்கும் என்ன இருக்குது? பிள்ளைங்க ரத்த தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அம்மா விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, நான் தான் கொடுக்க சொன்னேன். இதில் என்ன தப்பு? இதில் என்ன தப்பா? ஒரு சொட்டு ரத்த ஊற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதில் தானம் பண்ணுறீங்களாமே, இதுக்கு அப்பா வேற உடந்த. ஏமா எப்பவுமே சுயநலமாகவே இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச தானம் தர்மம் எல்லாம் அந்த தனசெல்வி அத்தைக்கு செய்கிறது தான். அதுக்கு பேர் தான தர்மம் இல்லை, போட்டு கொடுக்கறதுக்கு கொடுக்குற அன்பளிப்பு. ரொம்ப பேசாதீங்க. அந்த அக்காவுக்கு நம்ம மேலே அக்கறை, அதனால தான் சொல்கிறாங்க. அக்கறையும் இல்லை இக்கறையும் இல்லை. அந்த அம்மாவுக்கு பொழுது போகணும், பொழப்பாகணும். வீட்டுக்கு 2 ஜாமான் வாங்கினா ஒரு சமையலையே முடிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கம்மா தெரியும்? எனக்கு வச்சிட்டெல்லாம் இல்லைன்னு சொல்ல மனசு வராது. அம்மா தாராள பிரபு, வந்ததுலேருந்து கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு ஆகிற வேலையை பாரு. ஆமாம் ஆமாம், உடனே சங்கத்தை கலைங்க. காட்சி 4.
இடம், வீடு, உறுப்பினர்கள்: ராஜசேகர், டேவிட், அமீர், ராஜா, வினோதா, சுகந்தி, தனசெல்வி. வாங்க டேவிட், வாங்க அமீர், உட்காருங்க. என்ன எப்பயுமே வேலை வேலைன்னு பிஸியாகவே இருப்பீங்க, இன்னைக்கு வீட்டு பக்கம்? ராஜசேகர், ரொம்ப நன்றி. நான் செய்கிற உதவி யாருக்கும் தெரியாது, எங்களோட இணைந்து செய்கிறீங்களா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தைக்காக எங்களோட இணைந்தும் தனியாகவும் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் என்ன, தினமும் எத்தனையோ பேருக்கு உணவு சமைச்சு கொடுக்குறீங்க. அவங்க வீட்டுக்கே இன்னைக்கு சமைக்க முடியல. ரொம்ப சந்தோஷம் டேவிட். அமீர் என்ன குறைச்சலா? வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு வந்தாலே போதும் சுயநலமாக வாழாமல் ஒரு முதியோர் இல்லமே நடத்துகிறாரு. எதுக்கு அதெல்லாம் டேவிட்? ஒரே உணர்ச்சியோட நம்மளை கடவுள் இணைச்சு நன்மை மற்றவர்களுக்கு செய்ய வச்சிருக்கார்ல, இதை விட என்ன வேண்டும்? எனக்கும் எவ்வளவோ சொத்து இருக்கு. கோடி கோடியா இருப்பதை விட மற்றவங்களுக்கு உண்மையா உதவி செய்யறதுல கிடைக்கிற இன்பம் வேற எதுலையும் இல்லை. எங்க ராஜாவும் வினோதாவும்? நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் அங்கிள். ரொம்ப சந்தோஷம். பெத்தவங்க நல்ல குணம் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வரும். அப்பாவை பார்த்து மற்றும் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக நாங்களும் எங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கும் செய்வோம். உண்மையாகவே தேவையில் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யல கிடைக்கிற நிம்மதியும் திருப்தியும் எதுலையும் கிடைக்காது. வெரி குட்மா. இந்த சின்ன வயசில் உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற உதவுற ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ராஜசேகர், உங்கள் பிள்ளைங்க மாதிரி ஒவ்வொரு வாலிப பையனுக்கும் பெண்ணுக்கும் உதவுகிற குணம் இருந்தால் நாட்டில் எவ்வளவோ நல்லது நடக்கும். எங்க சுகுந்தி தங்கையை காணோம்? இன்னாங்கண்ணே, பாயாசம் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்லை. நீங்கள் எல்லாரும் பேசினதை கேட்டு எனக்கு அழுகையே வந்துருச்சு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவ்வளவு மனமகிழ்ச்சி இருக்கா? அதை என் கணவர் செய்கிறார்னா எவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்க. இது எல்லாத்தையும் கவனிக்க தவறிட்டேன். இப்படி உதவின்ற பேரில் பணத்தை அளிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப தப்பது. எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருப்பாங்க. அது ஒன்றே போதுமே. அம்மா, நீங்களா? தாயே, என்ன இது? எப்படி இந்த அதிரடி மாற்றம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவையில்லாத குப்பையெல்லாம் உள்ளே போட்டு குழம்பினேன். மனம் தெளிஞ்சதும் எல்லாம் புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். உங்களை யாரும் குழப்பாத அளவுக்கு தெளிவாக இருங்க. எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் யார் எதை சொன்னாலும் ஒரு நிமிஷம் யோசித்து முடிவெடுங்க, அவ்வளவுதான். சுகந்தி, சுகந்தி, உங்கள் தனாக்கா வராங்கம்மா. வாங்க தனோக்கா. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்னக்கா ஆளையே காணோம், எங்கே போயிருந்தீங்க? அதை ஏன் கேட்குற சுகந்தி? சென்னையில் உங்கள் அண்ணனுக்கு விபத்தில் அடிபட்டுருச்சு தலையில். நல்ல வேலை, யாரோ ஒரு புண்ணியவா ரத்தம் கொடுத்து காப்பாற்றிருக்காரு. தெருவில் ஒருத்தர் கூட சொல்லலை. நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அத்தை, நாங்கள் யாரையாவது தெரிஞ்சவங்கள வச்சு உதவி இருப்போம்ல. உண்மைதான். நீங்கள் 2 பேரும் ரத்த தானம் பண்ணதை குறைவா உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என் கணவரை காப்பாற்றிருக்காரு. தனோ அத்தை, நாம் செய்கிற நல்ல காரியங்கள் நமக்கு தேவையான நேரத்தில் நன்மையாக திரும்பி வரும். உண்மைதான் வினோதா. உங்கள் அப்பா செய்கிற நன்மைங்க கண்டிப்பாக உங்கள் தலைமுறையை காக்கும். தனச்செல்வி அக்கா, அண்ணன் நல்லா இருக்கார்ல? நல்லா இருக்காரு. இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு. வாங்க எல்லாரும் போய் அண்ணனை பார்ப்போம். நாங்களும் வரலாமா? கண்டிப்பாக வாங்க. இது என்ன கேள்வி? அப்பா, நான் போய் பழங்கள் வாங்கிட்டு வரேன். இரு, நானும் வரேன். நம்ம பழக்கடற்காரர் பொண்ணுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு வந்துடுவோம். எப்போ வாங்கின வினோதா? போன வாரமே வாங்கிட்டேம்மா. அந்த அண்ணன் பழம் விற்று தன் 2 பொண்ணுங்களையும் படிக்க வைக்கிறாரு. சின்ன பொண்ணுக்கு என் ஃப்ரெண்டு ரேவதி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா.
போகிறப்பவே ஒரு ஃபோன் பண்ணா அவளும் வந்துடுவா, கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்பா ராசா, நீ எதுவும் பண்ணலையா? அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் வேஷ்டி சட்டை சேலை எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தேன். நல்லா போங்க, குடும்பமே இப்படியா? சுகந்தி வா, நம்ம போய் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். கரும்பு தின்ன கூலியா? நன்மை செய்ய நாள் நட்சத்திரமா? ஒன்றை செய், நன்றை செய், நன்றும் இன்றை செய், ஏன் இப்பவே செய். ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையாகவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காட்சிகள் விரிந்தன, கருத்துக்கள் உதிர்ந்தன. எண்ணங்களின் எழுச்சியும் உள்ளங்களின் பிரதிபலிப்பும் வார்த்தை என்னும் வடிவில் அரங்கேறின. ஏற்றமிகு கருத்துக்கள் இதயத்தை ஆளட்டும், மனதில் பதியட்டும். நான் எனது என்ற எண்ணங்களை அகற்றி நாம் என எண்ணுவோம். என் நிறைவு போதும் என தன் நிறைவு காணாமல் ஏற்றதோர் நன்மையை யாருக்கேனும் என்றும் செய்ய ஏற்போம். உறுதியாய் வலம் வருவோம், என்றும் நன்மை செய்பவர்களாய் இக்காவையில். நன்றி.